10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Exercise 9.3 ல first sum பாருங்க. Evaluate the following definite integrals. அதில் 5th subdivision நம்ம ஆல்ரெடி 4 subdivisions பார்த்தோம். 5th subdivision பாருங்க என்னது பாருங்க integral 0 to pi by 2 root cos theta into sin cube theta d theta. இப்போ இந்த மாதிரி சம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம ஒரு ஃபங்க்ஷனோட ஒரு டேர்ம் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம், ஒரு சிங்கிள் வேரியபிளுக்கு டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா அதோட டிஃபரன்சியேஷன் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட்னு பார்த்துருப்போம். மேக்ஸிமம் இந்த சைன் காஸ் வந்தாலே அந்த சப்ஸ்டியூஷன் மெத்தட் வர மாதிரி வரும். ஏன்னா இப்போ நம்ம வந்து சைன் கியூப் டீட்டாவில் சைனை வந்து நம்ம இப்போ யூன் டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா சைனோட டிஃபரன்சியேஷன் என்ன காஸ். ஆனால் இங்கே ரூட் இருக்கனால நம்ம என்ன பண்ண முடியாது, டேரெக்டாக அந்த சைனை வந்து நம்ம யூன் எடுக்க முடியாது. சப்போஸ் இங்கே ரூட் இல்லை அப்படின்னா நம்ம சைன் என்ன பண்ணலாம், யூன் எடுத்தோன்னா அதில் டிஃபரன்சியேஷன் காஸ் டீட்டா டி டீட்டா ஈஸியாக வந்துடும். ஓகேவா? அதனால் என்ன பண்ணுறோன்னா இந்த சைன் கியூபை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி போட போகிறோம். பாருங்கள் என்ன பண்ணுற பாருங்கள். ஃபஸ்ட்டு கிவன் கொஸ்டின் ஐன்னு எடுத்துக்கோ. லெட் ஐ ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to pi by 2 root cos theta into sin cube theta d theta. இப்போ ரூட் இன்டெக்ரல் 0 to pi by 2 root cos theta into இந்த sin cube theta எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிற பாருங்கள். sin square theta into sin thetaன்னு ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஏன்னா sin ஸ்கொயர்னு எடுத்தோன்னா நமக்கு காசையும் சைனையும் ரிலேட் பண்ணுற ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ ரூட் காஸ் டீட்டா இன்ட்டு இந்த சைன் ஸ்கொயர் டீட்டாவை எப்படி எழுதிக்கிறோம், 1 minus காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா டி டீட்டா. ஏன்னா நமக்கு என்ன தெரியும் பாருங்கள், இது அந்த ஐடென்டிட்டி சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1ன்னு தெரியும் இல்லையா. அப்போ சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துடும் பாருங்கள், 1 minus காஸ் ஸ்கொயர். அதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இன்டெக்ரல் 0 to pi by 2 ரூட் காஸ் டீட்டா இன்ட்டு 1 minus cos square theta into sin theta d theta. இப்போ இதில் பாருங்கள் நமக்கு இப்போ காஸ் டீட்டாவை நம்ம யூன்னு எடுக்கிறோன்னு வச்சுங்களேன். அப்போ இங்கே ரூட் யூன்னு வரும். இதில் 1 minus u ஸ்கொயர். அதில் டிஃபரன்ஷியேஷன் sin theta தானே, sin theta into d theta இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இதில் காஸ் டீட்டாவை யூன்னு எடுக்கிறோம். எப்பவுமே இந்த டிகிரி அதிகமாக இருக்கிறத நம்ம வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கணும். அதனால் இந்த காஸ் டீட்டாவை என்ன எடுத்துக்கிற பாருங்கள், யூன்னு எடுத்துக்கிறோம். பாருங்கள் புட் u ஈக்குவல் டு காஸ் டீட்டா. அப்போ du by dt என்ன வருது, இதை வித் ரெஸ்பெக்ட் டு டீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணால் du by d theta ஈக்குவல் டு காஸ் டீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு டீட்டா பண்ணால் மைனஸ் சைன் டீட்டா. நமக்கு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், சைன் டீட்டா டி டீட்டா தானே இருக்குது. அப்போ இந்த சைன் இந்த டி டீட்டாவை லெஃப்ட் சைடுக்கு ரைட் சைடு கொண்டு போயிருங்க. இப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வந்துடும், மைனஸ் du ஈக்குவல் டு சைன் டீட்டா இன்ட்டு டி டீட்டான்னு வந்துடுமா, மைனஸ் du ஈக்குவல் டு சைன் டீட்டா இன்ட்டு டி டீட்டா. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபங்க்ஷன்லாம் ஃபுல்லாக இன் டர்ம்ஸ் ஆஃப் என்ன பண்ணிட்டோம், யூக்கு சேஞ்ச் பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ணணும், லிமிட்டை மாற்றணுமா. அப்போ லிமிட் நமக்கு இங்கே என்ன 0 to pi by 2. ஸோ அப்போ u ஈக்குவல் டு காஸ் டீட்டா. லிமிட் என்ன பாருங்கள், 0 to pi by 2ங்கிற லிமிட்டை நம்ம என்ன பண்ணுறோம், யூக்கு சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ இங்கே டீட்டாவுக்கு 0 போட்டால் காஸ் 0 என்ன வரும் பாருங்கள், 1. அடுத்து pi by 2 போட்டால் காஸ் pi by 2 என்ன பாருங்கள், 0. அப்போ நமக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் டீட்டாவில் 0 to pi by 2ன்னு இருக்கிற லிமிட் என்ன ஆகிடும், 1 to 0ன்னு சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா பாருங்கள். அப்போ இதை கொண்டு வந்து இந்த இன்டெக்ரல் அப்ளை பண்ணுங்கள். அப்போ i ஈக்குவல் டு என்ன வரும், இன்டெக்ரல் 0 to pi by 2ங்கிறது என்னவா சேஞ்ச் ஆயிரும், இன்டெக்ரல் 1 to 0 ரூட் யூ இன்ட்டு 1 minus u ஸ்கொயர் இன்ட்டு இந்த சைன் டீட்டா டி டீட்டாங்கிறது என்ன வந்துடும் பாருங்கள், மைனஸ் du. அதான் இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். i ஈக்குவல் டு இன்டெக்ரல் 1 to 0 ரூட் யூ இன்ட்டு 1 minus u ஸ்கொயர் இன்ட்டு என்ன வந்துடும், மைனஸ் du. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்போம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஆர் செகண்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்போம். ப்ராப்பர்ட்டிஸில் செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்துருப்போம், இன்டெக்ரல் a to b f of x dx ஈக்குவல் டு. இப்போ நமக்கு வந்து அந்த லிமிட்டை பாருங்கள், அதாவது அப்பர் லிமிட்டை லோயர் லிமிட்டாகவும் லோயர் லிமிட்டை அப்பர் லிமிட்டாகவும் மாற்றும் போது என்னவாகும், நமக்கு சைன் சேஞ்ச் ஆகும்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்போமா. பாருங்கள் இன்டெக்ரல் a to b f of x dx ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் b to a f of x dx. அப்போ நமக்கு இங்கே என்ன பாருங்கள், மைனஸ் வரதுனால நம்ம மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது என்னவாகும், இந்த அப்பர் லிமிட் லோயர் லிமிட் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகுமா. அப்போ இந்த 1 to 0ங்கிற லிமிட் என்னவாடும், 0 to 1ன்னு வரும். அப்போ 0 to 1 போடும்போது இங்கே என்ன பண்ணுவோம், ஒரு மைனஸ்.
ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிடும் ப்ளஸ் ஆகிடும். புரியுதா பாரு, இன்டெக்ரல் 1 to 0ங்கிறது என்னவாகும் 0 to 1 அப்படின்னு சேஞ்ச் ஆகும்போது இந்த சைன் சேஞ்ச் ஆகும். இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால சைன் சேஞ்ச் ஆகும்போது என்ன வரும் ப்ளஸ் ஆகிடும். தட் இஸ் த யூஸிங் பை ப்ராப்பர்ட்டி 2. அப்போ இன்டெக்ரல் a to b f of x dx ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் b to a f of x dx. அப்போ இதில் பாருங்கள் நம்ம ரூட் u எப்படி எழுதிக்கலாம், u பவர் 1/2ன்னு எழுதலாமா. ஸோ இப்போ u பவர் 1/2 இன்ட்டு 1 மைனஸ் u ஸ்கொயர் இன்ட்டு du. எப்படி இந்த மைனஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு தெரியுதா, பை யூஸிங் ப்ராப்பர்ட்டி 2. அந்த a to bங்கிற லிமிட் வந்து b to a, அதாவது 1 to 0ங்கிறது 0 to 1 சேஞ்ச் ஆகும்போது மைனஸ் என்னவாயிடும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இப்போ இன்டெக்ரல் 0 to 1 இந்த u பவர் 1/2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள் என்ன போகிறோம். இப்போ u பவர் 1/2 இன்ட்டு 1 u பவர் 1/2 மைனஸ் u பவர் 1/2 இன்ட்டு u ஸ்கொயர். அப்போ u பவர் 1/2 இன்ட்டு u ஸ்கொயர் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணும்போது பேஸ் ஈக்குவல்னா பவர் ஆட் பண்ணுவியா, அப்போ u இன்ட்டு என்ன வந்துடும், அதாவது u பவர் 1/2 + 2ன்னு வருமா, 1/2 + 2 நமக்கு என்ன வந்துடும் 5/2ன்னு வந்துடும். அப்போ u பவர் 1/2 இன்ட்டு u பவர் 1/2 மைனஸ் u பவர் 1/2 இன்ட்டு u ஸ்கொயர் என்ன வந்துடும் பாருங்கள், u பவர் 5/2 இன்ட்டு duன்னு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு இப்போ இது இன்டெக்ரல் பண்ணுங்கள். ஸோ இப்போ நமக்கு u பவர் 1/2 என்ன ஃபார்மு, எக்ஸ் பவர் n ஃபார்முலாவா, எக்ஸ் பவர் n இன்டெக்ரல் எக்ஸ் பவர் n dxக்கு என்ன ஃபார்முலா, எக்ஸ் பவர் n + 1/n + 1. அப்போ u பவர் 1/2 அப்படின்னும் போது என்ன வந்துடும், u பவர் 1/2 + 1 வருமா, 1/2 + 1 என்ன 3/2 பை n + 1, அப்போ 3/2ன்னு வருமா. அப்போ u பவர் 3/2/3/2 தட் இஸ் எக்ஸ் பவர் n + 1/n + 1 மைனஸ் அதே போல் u பவர் 5/2 இன்டெக்ரல் பண்ண என்ன வரும், u பவர் 5/2 + 1/5/2 + 1 வருமா, 5/2 + 1 நமக்கு என்ன வந்துடும் 7/2. இப்போ u பவர் 7/2 டிவைடட் பை 7/2 லிமிட் என்ன பாருங்கள் 0 to 1. நம்ம இது வரைக்கும் ஆல்ரெடி பார்த்தோம். அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்போ அப்பர் லிமிட் இங்கே யூக்கு என்ன பண்ணுறேன் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 1 போட்டால் 1 பவர் 3/2/3/2ன்னு வருமா, 1 பவர் எனிதிங் நமக்கு என்ன தான் 1 தான். அப்போ 1/3/2 மைனஸ் அடுத்து இங்கே யூக்கு 1 போடும்போது என்ன வரும் 1 பவர் 7/2/7/2ன்னு வருமா, 1 பவர் 7/2 நமக்கு என்ன ஆகிடும் 1 ஆகிடும். ஸோ அப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது ஒரு ஆன்சர் என்ன வரும் பாருங்கள் 1/3/2 மைனஸ் 1/7/2 அப்பர் லிமிட் முடிஞ்சுதா. மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறேன். லோயர் லிமிட் என்ன இங்கே 0. அப்போ 0 பவர் 3/2 அப்படிங்கும்போது நமக்கு என்ன வந்துடும் 0. 0 எனிதிங் நமக்கு 0 மைனஸ் அதே போல் இங்கே 0 போட்டோம்னா 0 பவர் 7/2 0. 0 எனிதிங் என்ன ஆகிடும் 0. ஓகேவா. அப்போ 0 மைனஸ் 0ன்னு வருமா. இப்போ 1/3/2 அப்படிங்கும்போது 3/2 ரெசிப்ரோக்கல். அப்போ 1/3/2 என்ன ஆகிடும் 2 மேலே வந்தும்போது 2/3 ஆகிடும். மைனஸ் அதே போல் 1/7/2 2 மேலே வந்து என்ன வேறு நமக்கு 2/7 ஆகிடுமா ரெசிப்ரோக்கல். அப்போ 2/3 மைனஸ் 2/7 அப்படின்னு கிடச்சிடும். இப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுற எல்சிஎம் எடுக்கிற 3க்கும் 7க்கு எல்சிஎம் என்ன 21. மல்டிப்ளிகேஷன் எல்சிஎம்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாமா. அப்போ என்ன வரும் 2 × 7 14 மைனஸ் 2 × 3 6 டிவைடட் பை 21. 14 மைனஸ் 6 என்ன 8/21. இப்போ 14 மைனஸ் 6 நமக்கு என்ன கிடச்சிரும் பாருங்கள் 8/21 கிடச்சிரும். நமக்கு இதில் ஐங்கிறது என்ன பாருங்கள் கிவன் கொஸ்டின் இன்டெக்ரல் 0 to π/2 ரூட் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் கியூப் தீட்டா டி தீட்டா ஈக்குவல் டு 8/21 கிடச்சிரும். பாருங்கள் இந்த சம்மில் நமக்கு டேரெக்டாக இங்கே ரூட் இல்லை அப்படின்னா இதவே நம்ம யூன்னு எடுத்துக்கலாம். இங்கே ரூட்டுன்னு வரதுனால இந்த சைன் கியூபை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். இப்போ சைன் கியூபை ஸ்ப்ளிட் பண்ணும்போது என்ன வரும் சைன் ஸ்கொயர் இன்ட்டு சைன் தீட்டா. சைன் ஸ்கொயர் தீட்டா எப்படி எழுதிக்கிற 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இதில் காஸ் டேர்ம் தான் அதிகமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுற காசை வந்து நம்ம யூன்னு எடுக்கும்போது நமக்கு மைனஸ் டியூ ஈக்குவல் என்ன கிடச்சிடும் சைன் தீட்டா டி தீட்டா. அப்போ அந்த சைன் தீட்டா டி தீட்டா போல் நம்ம என்ன பண்ணுறோம் மைனஸ் டியூ. அப்போ டேர்ம்ஸ் ஃபுல்லாக தீட்டா ஃபுல்லாக எதுக்கு சேஞ்ச் ஆகிடும் யூக்கு சேஞ்ச் ஆகிடும். நம்ம லிமிட்டையும் சேஞ்ச் பண்ணணும். அப்போ லிமிட் 0 to π/2ங்கிற லிமிட் பாருங்கள் டேபிள் பாருங்கள் 0 to π/2ங்கிற லிமிட் என்னவாயிடும் 1 to 0ன்னு சேஞ்ச் ஆகிடும். அப்போ இதை கிவன் இன்டெக்ரலை அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் இன்டெக்ரல் 1 to 0 ரூட் u இன்ட்டு 1 மைனஸ் யூ ஸ்கொயர் மைனஸ் டியூ வரும். இதில் நம்ம லோயர் லிமிட் அப்பர் லிமிட் சேஞ்ச் ஆகும்போது இந்த மைனஸ் என்னவாயிடும் ப்ளஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இதை u பவர் 1/2 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி இன்டெகிரேட் பண்ணுறோம். இன்டெகிரேட் பண்ணுற டேர்ம் பார்த்தீங்கன்னா u பவர் 3/2/3/2 மைனஸ் u பவர் 7/2/7/2ன்னு கிடைக்கும். இதில் நம்ம லிமிட் அப்ளை பண்ணுறோம். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டால் நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருப்பாங்க 8/21 அப்படிங்கிறது கிடச்சிடும். ஓகேவா. அடுத்து 6th கொஸ்டின் பாருங்கள். 6th கொஸ்டின் என்ன கொடுத்துருப்பாருங்க இன்டெக்ரல் 0 to 1 minus x square divided by 1 plus x square the whole square into dx. ஸோ இப்போ இதுலேயும் பாருங்கள் நம்ம கிவன் கொஸ்டினை ஃபஸ்ட்டு ஐன்னு எடுத்துக்கோம். லெட் ஐ ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to 1
1 minus x square by 1 plus x square the whole square into dx. இப்போ இதை நம்ம இன்டெக்ரல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதுலையும் சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இதில் டேரெக்டாக எடுத்தோன்னே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணால் அந்த டினாமினேட்டரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அந்த நியூமரேட்டரோட டிஃபரன்ஷியேஷன் கொண்டு வர மாதிரி கொண்டு வரோம். பாருங்கள் அப்போ என்ன வரும் பாருங்கள் இதில். இப்போ இதில் டினாமினேட்டர் மட்டும் பாருங்கள், இன்டெக்ரல் 0 to 1 நியூமரேட்டர் அப்படியே இருக்கும். 1 minus x square divided by 1 minus x square divided by என்ன வரும் பாருங்கள், இதில் டினாமினேட்டரில் ஒரு எக்ஸை காமனாக எடுத்துருங்க. அப்போ டினாமினேட்டரில் உள்ளே பாருங்கள் ஏற்கனவே ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இந்த 1 + x ஸ்கொயர்லேருந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் அவுட் சைடு எடுங்க. அப்போ எந்த டேர்ம் அவுட் சைடு எடுக்கிறோமோ அதெல்லாம் டிவைட் பண்ணும், அவ்வளோதானே. அப்போ எக்ஸ் அவுட் சைடு எடுத்தால் இங்கே என்ன பண்ணுவோம், 1/x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் இந்த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடுமா. ஏன்னா நம்ம என்ன ஸ்கொயர் பண்ணலை, ஜஸ்ட் இதில் அவுட் சைடு எடுத்துருக்கோம். அப்போ எக்ஸ் இன்ட்டு 1/x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் இந்த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடுமா. பாருங்கள் இப்போ இங்கே என்ன வரும் நமக்கு, அப்போ இங்கே எக்ஸுக்கு தனியாக ஸ்கொயர் வந்துடும். அடுத்து 1/x ப்ளஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் கேன்சல் ஆனால் வந்துடும், எக்ஸ் வருமா. அப்போ என்ன வரும் பாருங்கள், ஒரு எக்ஸ் ஸ்கொயர் வரும். அடுத்து என்ன வரும், 1/x ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். புரியுதா. இன்டெக்ரல் 0 to 1 1 minus x square divided by x square into 1/x plus x the whole square into dxன்னு வந்துடும். இப்போ நமக்கு இந்த divided by x square அப்படிங்கிறது நியூமரேட்டர் என்ன பண்ணி divided by x squareனா அப்போ 1 minus x square by x square தானே. அப்போ இந்த x ஸ்கொயரால் நியூமரேட்டர் இருக்க டேர்ம்ஸை செப்பரேட்டாக டிவைட் பண்ணுறோம். அப்போ என்ன ஒரு இன்டெக்ரல் 0 to 1 1/x square minus x square by x square divided by இதை தான் கொண்டு போய் நீங்கள் டிவைட் பண்ணிவிட்டு அப்போ ரிமைனிங் இங்கே என்ன இருக்கும், 1/x plus x the whole square into dx வருமா. 1/x plus x the whole square into dx. So which is equal to integral 0 to 1 1/x square. இப்போ x square cancel ஆகிடுச்சுன்னு என்ன வரும், -1 divided by 1/x plus x the whole square into dxன்னு கிடச்சிருமா. இப்போ பாருங்கள் நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த டினாமினேட்டரில் எனக்கு 1/x plus x அதோட டிஃபரன்ஷியேஷன் என்ன பாருங்கள், 1/x டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன -1/x ஸ்கொயர், எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் +1. அப்போ இங்கே ஒரு மைனஸ் தானே டிஃபரன்ஸ். அப்போ மைனஸை காமனாக எடுத்துகிட்டா இதில் நமக்கு கரெக்டாக வந்துடும். அதனால் இந்த 1/x plus x நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், யூன்னு எடுத்துக்கிறேன். பாருங்கள் புட் u equal to 1/x plus x. இப்போ du by dx ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இந்த u equal to 1/x plus x வித் ரெஸ்பெக்டிவ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண அப்போ என்ன வரும், du by dx equal to 1/x நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், ஏன்னா x பவர் -1 x பவர் -1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1 into x பவர் -2 தட் இஸ் -1/x ஸ்கொயர். பாருங்கள் 1/x டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1/x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் +1. இப்போ இதிலிருந்து மைனஸை காமனாக எடுத்துருங்க. ஏன்னா நமக்கு இங்கே இருக்கிற டேர்ம் பாருங்கள் 1/x ஸ்கொயர் -1, அதனால் ஒரு மைனஸை காமனாக எடுத்துகிட்டு மைனஸ் அவுட் சைடு எடுத்துகிட்டா இங்கே என்ன வந்துடும், 1/x ஸ்கொயர் ப்ளஸ்லேருந்து ஒரு மைனஸ் அவுட் சைடு எடுத்துகிட்டு அப்போ இங்கே என்ன இருக்கும் -1. ஸோ மைனஸ் ஆஃப் 1/x ஸ்கொயர் -1 into dxன்னு வருமா. இப்போ நமக்கு என்ன 2 சைட்ஸ் மைனஸால் மல்டிப்ளை பண்ண அப்போ என்ன வந்துடும், -du equal to 1/x ஸ்கொயர் -1 into dxன்னு கிடச்சிருமா. ஸோ இப்போ -du equal to 1/x ஸ்கொயர் -1 into dx. பாருங்கள் அப்போ இதில் 1/x ஸ்கொயர் -1 into dx பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், -du போட்டுக்கலாம் டிவைடட் பை 1/x plus x அப்படிங்கிறதுனா u. அப்போ u ஸ்கொயர்னு வந்துடுமா. இப்போ ஃபங்க்ஷனை ஃபுல்லாக நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோமா. அடுத்து என்ன பண்ணணும், லிமிட்டை மாற்றணும். கிவன் டேர்ம்ஸ் ஆஃப் u எக்ஸில் இருக்கிற லிமிட் என்ன 0 to 1. இப்போ இந்த லிமிட் எதுக்கு மாற்றணும், நம்ம யூக்கு சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா. லிமிட் பாருங்கள் எக்ஸில் இருக்கிற லிமிட் எதுக்கு மாத்திர, யூக்கு மாத்திர. அப்போ ஃபஸ்ட்டு எப்போவுமே நமக்கு கிவன் ஃபங்க்ஷன் இருக்கும், அடுத்து நம்ம எதுக்கு சேஞ்ச் பண்ணுறோமோ அது. அப்போ எக்ஸோட லிமிட் என்னென்ன 0 1. அடுத்து எதுக்கு சேஞ்ச் பண்ணுற, யூக்கு சேஞ்ச் பண்ணுற. அப்போ யூவை எக்ஸையும் ரிலேட் பண்ணுற ஃபார்ம் நமக்கு என்ன, யூஸ் ஈக்குவல் டு 1/x ப்ளஸ் எக்ஸ். இப்போ எக்ஸுக்கு 0 போடுங்க. என்ன ஒரு எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா 1/0 ப்ளஸ் 0ன்னு வருமா. நமக்கு 1/0 தெரியும், என்னது இன்ஃபினிட்டிவ். அப்போ எக்ஸுக்கு 0 கொடுத்தோன்னா யூ என்ன வந்துடும், இன்ஃபினிட்டி வரும். அடுத்து 1 கொடுங்க. அப்போ என்ன வரும், 1/1 ப்ளஸ் 1ன்னு வருமா. 1/1 நமக்கு என்ன 1. அப்போ 1 + 1 என்ன கிடச்சிடும், நமக்கு 2ன்னு கிடச்சிருமா. அப்போ எக்ஸ் வந்து 0 to 1ன்னா யூ என்ன இன்ஃபினிட்டி to 2ன்னு கிடச்சிரும். ஓகேவா. அப்போ ஃபங்க்ஷனையும் யூக்கு மாற்றிக்கிறோம். அடுத்து லிமிட் எதுக்கு சேஞ்ச் ஆகிக்குது, நமக்கு யூக்கு சேஞ்ச் ஆயிரும். இப்போ நமக்கு என்ன பண்ணுற மாதிரி இப்போ -du equal to 1/x ஸ்கொயர் -1 into dxன்னு வருமா. அப்போ இது இன்டெக்ரல் அப்ளை பண்ணுங்கள். அப்போ therefore I equal to என்ன வரும், இன்டெக்ரல் 0 to 1ங்கிறது என்ன வேர்டு நமக்கு இன்ஃபினிட்டி to 2ன்னு வருமா. 0 to 1ங்கிறது என்ன வந்துடும், இன்ஃபினிட்டி to 2. அடுத்து பாருங்கள் என்னது 1/x ஸ்கொயர் -1 into dx. 1/x ஸ்கொயர் -1 into dx அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும், -duன்னு வருமா. -du பாருங்கள் 1/x ஸ்கொயர் -1 into dxங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும், -du. அப்போ நியூமரேட்டர் ஃபுல்லாக -duன்னு வந்துடும் டிவைடட் பை 1/x ப்ளஸ் எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன பாருங்கள் u.
அப்போ யூ ஸ்கொயர்னு கிடச்சிரும். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு இப்போ இதுலேயும் பாருங்கள் நமக்கு அப்பர் லிமிட் லோயர் லிமிட்னா அப்பரில் இருக்கிறது நமக்கு கம்மியாக இருக்குது, கீழே இருக்கிறது அதிகமாக இருக்கிறனால சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு என்னவாகும், சைன் சேஞ்ச் ஆகும். முன்னாடி பார்த்தோம்ல, இது வந்து பை ப்ராப்பர்ட்டி 2. அப்போ இன்டெக்ரல் இன்ஃபினிட்டி டு 2ங்கிறது நம்ம என்னவா மாற்றிக்கிறோம், 2 டு இன்ஃபினிட்டின்னு மாற்றிக்கிறேன். அப்போ 2 டு இன்ஃபினிட்டின்னு மாற்றும்போது இந்த மைனஸ் என்னவாயிடும், நமக்கு ப்ளஸ் ஆகிடும். ஏன்னா மைனஸ் வரும், ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிடும் பாருங்கள், ப்ளஸ்னு ஆகிடும். அப்போ இன்டெக்ரல் 2 டு இன்ஃபினிட்டி 1/u ஸ்கொயர்னு வருமா, அந்த 1/u ஸ்கொயர் தான் நம்ம எப்படி எழுதியிருக்கிறோம், u பவர் -2ன்னு எழுதியிருக்கிறோம். அப்போ இன்டெக்ரல் 2 டு இன்ஃபினிட்டி u பவர் -2 இன்ட்டு duன்னு கிடைக்கும். அடுத்து இன்டெக்ரல் பண்ணுங்கள். நமக்கு இன்டெக்ரல் x பவர் n dx என்ன ஃபார்முலா, x பவர் n+1/n+1 இன்ட்டு அதை x பவர் n+1/n+1 ப்ளஸ் சின்னு வருமா. அந்த சிங்கும் போது நம்ம லிமிட் அப்ளை பண்ணுவோம், அந்த சி போட தேவையில்லை. ஓகேவா. அப்போ என்ன வந்துடும், u பவர் n+1 என்ன வந்துடும் பாருங்க, -2 + 1. அப்போ என்ன வரும், -1 டிவைடட் பை n+1. அப்போ -2 + 1 என்ன வந்துடும், -1 கிடச்சிரும். லிமிட் என்ன பாருங்கள், 2 டு இன்ஃபினிட்டி. ஓகேவா. அப்போ -1 அதாவது u பவர் -1/-1 எப்படி எழுதிக்கலாம், -1/uன்னு எழுதலாமா. u பவர் -1 டிவைடட் பை -1 டிவைடட் பை, ஏன்னா u பவர் -1ங்கிறது என்ன, டிவைடட் பை u தானே. அப்போ இதை -1/uன்னு எழுதிக்கிறோம். லிமிட் என்ன, 2 டு இன்ஃபினிட்டி. இப்போ ஃபஸ்ட்டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன ஒரு யூக்கு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணால் -1/∞. அடுத்து மைனஸ் போட்டு லோயர் லிமிட் போடுவோமா. அப்போ மைனஸ் போடுவோம், ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும், ப்ளஸ் ஆகிடும். பாங்க -1/∞, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிடும், ப்ளஸ். ஏன்னா லோயர் லிமிட்டுக்கு ஒரு மைனஸ் போடுவோம். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிடும், ப்ளஸ் 1/2ன்னு வரும். -1/∞ நமக்கு என்னவாயிடும், 0. 0 + 1/2ன்னு கிடைக்குமா. 0 + 1/2 நமக்கு என்ன பாருங்கள், 1/2. அப்போ therefore given இன்டெக்ரல் என்ன பாருங்கள், 0 to 1 1 - x² / 1 + x² the whole square ஈக்குவல் என்ன கிடச்சிடும், 1/2ன்னு கிடைக்கும். பாருங்கள் இந்த சம் மறுபடியும் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கு, இன்டெக்ரல் 0 to 1 1 - x² / 1 + x² the whole square இன்ட்டு dx. நம்ம இதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டோன்னா கொண்டு வரதெல்லாம் கஷ்டம், புரியுதா. அதனால் நம்ம மேக்ஸிமம் இந்த மாதிரி சம்மு டேரெக்டாக போட முடியல, இல்லை ஃபார்முலா யூஸ் பண்ண முடியல அப்படிங்கும்போது சப்ஸ்டியூஷன் மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், சரியா. 1 - x² அப்படின்னா இப்போ சப்போஸ் இங்கே ஒரு 1 - x² நம்ம ஈஸியாக கேன்சல் ஆகி போட்டுருவோம். ஆனால் இங்கே 1 + இருக்குது, அதனால் இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஓகேவா. அப்போ என்ன பண்ணுறேன், இதிலேருந்து ஒரு டினாமினேட்டர்ந்து ஒரு எக்ஸை காமன் எடுக்கிறேன். அப்போ எக்ஸை காமன் எடுக்கும்போது என்ன வந்துடும், 1. ஏன்னா எந்த டேர்மை காமன் எடுக்கிறோமோ அதை டிவைட் பண்ணணும். அப்போ எக்ஸை காமன் எடுத்தால் x இன்ட்டு 1/x + x²/xன்னு வரும். அப்போ இது ஒரு x² வந்துடும். இதில் நமக்கு இந்த x² x கேன்சல் ஆகி என்ன வந்துடும், x² இன்ட்டு 1/x + x the whole square வந்துடுமா டினாமினேட்டரில். இப்போ என்ன பண்ணுற பாருங்கள், இந்த டினாமினேட்டருக்கு x² நியூமினேட்டரை செப்பரேட்டாக டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன ஒரு 1/x² - x²/x² வரும் டிவைடட் பை 1/x + x the whole square இன்ட்டு dxன்னு வந்துடுமா. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1/x² இது கேன்சல் ஆகும்போது -1. இப்போ பாருங்கள் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா செக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்டியூஷன் மெத்தட் போடும்போது நம்ம அதில் டிஃபரன்சியேஷன் அங்கே இருக்கான்னு பார்த்துக்கோ. இப்போ 1/x + xன்னு எடுக்கிறோன்னா அதில் டிஃபரன்சியேஷன் என்ன, 1/xோட டிஃபரன்சியேஷன் -1/x² ப்ளஸ் எக்ஸோட டிஃபரன்சியேஷன் 1. அப்போ என்ன வந்துடும், ஒரு மைனஸ் தானே நமக்கு ப்ராப்ளம், அது அவுட் சைடு எடுத்தால் நமக்கு கரெக்டாக வந்துடும். அதனால் இதை என்ன எடுத்துக்கிறேன், 1/x + xன்னு எடுக்கிறோம். அப்போ du/dx என்ன வந்துடும், -1/x² ப்ளஸ் 1ன்னு வந்துடுமா. இதில் மைனஸை காமன் எடுத்துக்கோங்க. அப்போ என்ன வரும் பாருங்கள், 1/x² -1 வரும். அப்போ மைனஸ் லெஃப்ட் சைடு ரைட் சைடு மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வச்சுட்டு பாருங்கள், -du = 1/x² -1 இன்ட்டு dxன்னு வந்துடுமா. இப்போ நமக்கு அந்த இன்டெக்ரல் அப்ளை பண்ணுங்கள், அவ்வளோதான். ∞ to 2 -du/u² வரும். அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு சைன் சேஞ்ச் ஆகும். அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, சைன் சேஞ்ச் ஆகும்போது ஒரு மைனஸ் அதனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ u பவர் -2னா நமக்கு இன்டெக்ரல் பண்ணும்போது -1/uன்னு கிடச்சிரும். ஏன்னா u பவர் -2 + 1/-2 + 1 தட் இஸ் u பவர் -1/-1 வரும். அப்போ -1/uன்னு கிடைக்கும். அப்போ இதில் அப்ளை பண்ணும்போது லிமிட் அப்ளை பண்ண என்ன வந்துடும், -1/∞ ப்ளஸ் 1/2 ஒரு மைனஸ் லோயர் லிமிட் போடும்போது ஒரு மைனஸ் போடும், மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். இதோட வேல்யூ என்ன, 0. அப்போ 0 + 1/2 நமக்கு என்ன கிடச்சிடும், 1/2. அப்போ கிவன் இன்டெக்ரலோட ஆன்சர் நமக்கு என்ன பாருங்கள், 1/2 கிடச்சிடும். ஓகேவா. அடுத்து இப்போ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ப்ராப்பர்ட்டி 5 வரைக்கும் யூஸ் பண்ணி போட்டோம். அடுத்து பார்க்குறது ப்ராப்பர்ட்டி 6 பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. நிறைய சம்முக்கு நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம். அதாவது டேரெக்டாக போட முடியாத சம்ஸ்க்கெலாம் நம்ம இந்த மெத்தடு போடும்போது நமக்கு ஈஸியாக போடுற மாதிரி இருக்கும். புரியுதா பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி 6 என்ன பாருங்கள், இன்டெக்ரல் a to b f of x dx = இன்டெக்ரல்
a to b f of a plus b minus x into dx. இப்போ இதில் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ணியிருக்காங்கிறது பாருங்கள், ப்ரூஃப் இருக்குதுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், லெஃப்ட் சைடு ரைட் சைடுக்கு என்ன அப்படின்னா, இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த ரெண்டு லிமிட்டையும் ஆட் பண்ணி மைனஸ் எக்ஸ் போட்டிருக்கு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம், எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பி மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு போட்டாலும் நமக்கு ரெண்டு ஆன்சர் நமக்கு எப்படி வரும், சேமாக தான் வரும். ஏன்னா இப்போ டேரெக்டாக இந்த மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டகிரேட் பண்ண முடியாதப்ப அந்த எக்ஸுக்கு பதிலாக இப்போ சப்போஸ் லிமிட் வந்து ஒரு 0 to π, ஒரு π/2 to π/3 இல்லை ஏதோ 1 to 2ன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்போ எஃப் ஆஃப் 1 + 2 மைனஸ் எக்ஸ்ன்னு போடும்போது 3 மைனஸ் எக்ஸ்ன்னு போடும்போது அந்த சம் கொஞ்சம் ஈஸியாக டெரைவ் ஆகிற மாதிரி இருக்கும். புரியுதா? அப்போ அந்த மாதிரி வரும்போது இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இன்டெக்ரல் a to b f of x dx ஈக்குவல் டு இன்டெக்ரல் a to b f of a + b மைனஸ் எக்ஸ் இன்ட்டு dx. இதோட ப்ரூஃப் பாருங்கள். ஏன்னா அதை ஒரு 2 மார்க்கில் கூட இந்த ப்ரூஃப் கேட்கலாம். பாரு, இதில் இந்த ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் ரைட் சைடு எடுத்து தான் லெஃப்ட் சைடு கொண்டு வர போகிறோம். இப்போ ப்ரூஃப் பாருங்கள். ஃபஸ்ட் அந்த ரைட் சைடு இருக்கு இல்லையா, அது ப்ராக்கெட்குள்ளே இருக்கு பாருங்கள், எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பி மைனஸ் எக்ஸ். அதை வந்து ஒரு சிங்கிள் வேரியபிளாக நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். அப்போ லெட் யூ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி மைனஸ் எக்ஸா. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ என்ன வரும், du/dx ஈக்குவல் டு ஏபி கான்ஸ்டன்ட். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகிடும், 0 ஆகிடும். மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், -1. அப்போ du/dx ஈக்குவல் டு -1 கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் லெஃப்ட் சைடு ரைட் சைடு மைனஸால் மல்டிப்ளை பண்ண என்ன வந்துடும், -du ஈக்குவல் டு dxன்னு வந்துடுமா, -du ஈக்குவல் டு dxன்னு கிடச்சிடும். இப்போ நம்ம டேர்ம்ஸை ஃபுல்லாக என்ன பண்ணிடுறோம், யூக்கு சேஞ்ச் பண்ணுறோம். அடுத்த லிமிட்டை மாற்றணுமா, அப்போ லிமிட் நமக்கு என்னது கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸில், அது எதுக்கு மாத்திர, யூக்கு மாத்திர. அப்போ இங்கே எக்ஸு இங்கே யூ, இது ரெண்டையும் ரிலேட் பண்ணுற ஃபார்ம் நமக்கு என்ன, யூஸ் ஈக்குவல் டு a + b மைனஸ் எக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஏ அப்ளை பண்ணுறோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஏ போட்டால் a + b மைனஸ் ஏன்னு வரும். அப்போ ஏ கேன்சல் நமக்கு என்ன கிடைக்கும், b கிடைக்கும். அடுத்து எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுற, b போடுற. அப்போ என்ன ஒரு a + b மைனஸ் பின்னு வருமா. இப்போ b கேன்சலாக என்ன வச்சுரும் பாருங்க, ஏன்னு கிடைக்கும். அதாவது நமக்கு எக்ஸில் a bன்னு இருக்கிற லிமிட் என்னவாயிடும், யூக்கு வரும்போது b to aன்னு சேஞ்ச் ஆகிடும். இப்போ கிவன் சம் ப்ராப்பர்ட்டியில் நம்ம ரைட் சைடு எடுத்துக்கோங்க. ரைட் சைடு எடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு வர போகிறோம். அந்த சம்மில் ஃபஸ்ட்டு சொன்னால் பாருங்கள். அப்போ ரைட் சைடு என்ன, இன்டெக்ரல் a to b f of a + b மைனஸ் எக்ஸ் dx. அப்போ இன்டெக்ரல் a to bங்கிற லிமிட் இங்கே என்ன ஆகிடும், b to ஏன்னு சேஞ்ச் ஆகிடுமா. அப்போ இன்டெக்ரல் பாருங்கள், ஏன்னா நமக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் லிமிட்டை. அப்போ a to bங்கிற லிமிட் என்னவாகும், b to a. அடுத்து எஃப் ஆஃப் இங்கே a + b மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிற நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், u. அப்போ எஃப் ஆஃப் u இன்ட்டு இங்கே dx அப்படிங்கிறது நமக்கு என்ன பாருங்கள், -du. அப்போ இன்டெக்ரல் b to a f of u du மைனஸ் duன்னு வருமா. நம்ம ஆல்ரெடி இந்த செகண்ட் ப்ராப்பர்ட்டி சொன்னோம் இல்லையா, அதாவது லிமிட்டை சேஞ்ச் பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகும்னு சொல்லி. அப்போ இந்த b to aவை நம்ம என்ன பண்ணுறோம், திரும்ப a to bன்னு மாற்றுறோம். அப்போ இந்த என்னவாகும், இங்கே சைன் ஒரு மைனஸ் வருமா. ஆனால் ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்னவாயிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ இந்த b to aங்கிற லிமிட் என்னவாயிடும், a to bன்னு சேஞ்ச் ஆகும். a to bன்னு சேஞ்ச் ஆகும்போது ஒரு மைனஸ் வரும். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ என்ன ஒரு இன்டெக்ரல் a to b f of u duன்னு வருமா. ஸோ இப்போ இன்டெக்ரல் a to b f of u du நம்ம எப்படி மாற்றிக்கிறோம் பாருங்க. ஏன்னா f of x dxன்னு மாற்றிக்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிலே பார்த்தோம். என்னென்னா ஃபங்க்ஷன் நேம் எதுவாக இருந்தாலும் லிமிட் சேமாக இருக்கும்போது நமக்கு ஒரே வேல்யூ தான் பார்த்தோம். என்ன ப்ராப்பர்ட்டி, இன்டெக்ரல் a to b f of x dx. இதை அப்படியே ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்துருப்போம். இன்டெக்ரல் a to b f of x dx ஈக்குவல் டு இன்டெக்ரல் a to b f of u du. அதாவது ஃபங்க்ஷன் நேம் சேஞ்ச் ஆகிறதுனால நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகாது, எப்போ லிமிட் ஒரே மாதிரி இருந்தால். அப்போ இன்டெக்ரல் a to b f of a + b மைனஸ் எக்ஸ் இன்ட்டு dxங்கிறது என்ன வந்துடும் பாருங்கள், இன்டெக்ரல் a to b f of x dx. இதான் அந்த ப்ராப்பர்ட்டி 6 பாருங்கள். இன்டெக்ரல் a to b f of x dx ஈக்குவல் டு இன்டெக்ரல் a to b f of a + b மைனஸ் எக்ஸ் இன்ட்டு dxன்னு கிடச்சிடும். ஓகேவா, இது ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. நிறைய இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். இப்போ இதே ப்ராப்பர்ட்டி ஒரு சேஞ்ச் பண்ணி இன்னொரு ப்ராப்பர்ட்டியாக கிடைக்கும் பாருங்கள். என்னென்னா இந்த ஏங்கிற லிமிட் இருக்கு இல்லையா, அதை என்ன எடுத்துக்கிற 0ன்னு எடுத்துக்கணும் பாருங்கள். ரீப்ளேஸ் a/0 அண்டு b/a. அதாவது ஏக்கு பதிலாக 0 எடுத்துக்கிறேன், பிக்கு பதிலாக a போகிறோம் பாருங்கள். ரீப்ளேஸ் a/0 and b/a in the above property we get the following property. அப்போ என்ன வந்துடும், இன்டெக்ரல் ஏக்கு பதிலாக 0 போடுங்க. அப்போ என்ன வரும் பாருங்கள், இன்டெக்ரல் 0 to bக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறேன், a. அப்போ இன்டெக்ரல் 0 to a f of x dx ஈக்குவல் டு இன்டெக்ரல் அதே சேம் 0 to a f of ஏக்கு பதிலாக என்ன போட்டுக்கிற 0 ப்ளஸ் பிக்கு பதிலாக a. அப்போ 0 + a மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு வருமா. நமக்கு 0 + aங்கிறது என்ன பாருங்கள், a பாருங்கள், அதான் இது. அப்போ இன்டெக்ரல்
0 to a f of x dx equal to integral 0 to a f of a minus x into dx. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் சேம் தான். இதில் லிமிட் a to b அப்படின்னு வரும்போது இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறோம். அதே லோயர் லிமிட் 0வாக இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த ரெண்டு பேர் a ப்ளஸ் பியை ஆட் பண்ணால் a ப்ளஸ் பின்னு சொல்கிறோம். அப்போ 0 ப்ளஸ் ஏவை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? ஏதை ஒரு சேம் ப்ராப்பர்ட்டி தான். ஜஸ்ட் அந்த லோயர் லிமிட் 0வாக இருக்கும்போது நம்ம இதை எடுத்துக்கிறோம். இன்டெக்ரல் 0 to a f of x dx equal to இன்டெக்ரல் 0 to a f of a minus x into dx. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நிறைய சம்மில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 0 to வர்றது, இந்த a to b, இந்த அதுலேயும் மேக்ஸிமம் இந்த ப்ராப்பர்ட்டி 6 விட இந்த நோட்டில் இருக்குல்ல அந்த ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். 0 to வர்றதுக்கு நம்ம டேரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணியோ இல்லை டேரெக்டாக நம்மளை இன்டகிரேட் பண்ண முடியல அப்படிங்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது உனக்கு ஈஸியாக வரும். இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.